அந்த பையனை சென்னையில உள்ள பள்ளிக்கூடத்துல அப்பாங்கிற பேர்ல இவர் பேரை தான் போட்டுருக்காரு. இவர்தான் யாரு? மாதம்பட்டி. ஜேஜே பிரிடிக்ட் ஆ, மகனுக்கு. ஜேஜே பிரிடிக்ட்டுக்கும் ஜாய் புருஷில பிறந்த மகனை ம். தன்னுடைய மகன் சொல்லி படிவத்தை சேர்த்திருக்காரு. இதை சொன்னதும் ஜாய் புருஷில தான். அதுக்கப்புறம் எப்படியும் புதுசா புருஷனோட இருக்கும்போது அவருக்கும் குழந்தை பெற்றுக்கலாங்கிற ஆசை இயல்பா இருக்கும். ஏன்னா அப்பதான் நம்மளோட திக்கா இருப்பான், இல்லைன்னா விட்டுருவான் அப்படிங்கல கன்சீவ் ஆச்சு. ம். முகத்திர கருத்தரிக்கையை சொல்லிட்டான். இது மாதம்பட்டி சிவகுமார். சார் அவரு ஒரு நடுவுல சார் நீங்க நீங்க கூட பேசியிருந்தீங்க. அந்த டைம்ல தைரியமா உங்களோட எடுத்த போட்டோஸ் எல்லாமே வெளியே போட்டு எனக்கும் இவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வெளியே வந்தது. அதை வச்சுதான் மாதம்பட்டி அவர்களுக்கு 2வது திருமணம் ஆயிருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது. இப்ப சடனா அந்த போட்டோ வெளியே வந்த ஒரு 2-3 மாசத்திலேயே இந்த மாதிரியான ஒரு தகவல் அவரு அவர் என்னோட கருவை கலைக்க சொல்றாரு, என்னைய வந்துட்டு என் கூட வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் சில பேர் சொல்றதை கேட்டுட்டு இவர் என் கூட பேசக்கூட மாட்டாரு அப்படிங்கிற ஒரு இந்த குழந்தைக்கு இல்ல, அவர் இது வந்து தான் தேர்டு ம் கருத்து, 3வது கருத்தரிப்பு. ம் ஏற்கனவே 2 முறை கருத்தரித்ததை இவ மாதம்பட்டி ரங்கராஜ் சொல்லி கலைச்சிருக்கேன்னு இதே ஜாய் பிரசில நேற்று கமிஷன் ஆஃபீஸில் ப்ரெஸ் மீட்ல சொல்லியிருக்காங்க. ஆமா நான் ஒன்றும் இட்டு கட்டி சொல்லலை. ம் 3வது வந்து 6 மாதம் ஆயிட்டு இந்த ஆள் டார்ச்சர் பண்ணியிருக்கான், வந்து கலைக்க மாட்டேன்னு சொல்லிடுச்சு. ஸோ இதை வந்து மறைக்கணும், நான் இன்னும் முதல் மனைவியோடையும் குழந்தைகளிடம் தான் வாழ்ந்துட்டு இருக்கேங்கிறதுக்காகத்தான் அந்த ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து தன்னுடைய முதல் மனைவி சுருதியோட ஃபோட்டோ போட்டார். சரி அப்போ கூட மீடியாக்காரங்க என்ன சொன்னா 2 பேரும் பேசிக்கவே இல்லை அதுன்ட்டு. ஆனால் பர்பஸாக தான் அந்த அது போட்டார். ம். போட்டோன்னே இது போய் சொல்லுது, நான் இப்போ 6 மாதம் கற்போம், நீ மறுபடியும் உன் பொண்டாட்டிட்டு சேர்ந்துட்டிய அப்படிங்கும்போது சண்டை வரத்தான் செய்யுது. ஓகே சண்டை வரும்போது சொல்கிறேன், நீ பாரு, நீ இந்த குழந்தைய கலைச்சிட்டேன்னா நீ என் கூட லிவிங் டுகெதரில் இருக்கலாம், இல்லைன்னா நீ போயிரு ம் அப்படின்னு டார்ச்சர் பண்ணியிருக்காங்கன்ட்டு பண்ணார் மாதம்பட்டி சிவகுமார். அவரோட சேர்ந்து ஒரு 2-3 பேர் சொல்லியிருக்கு. சொல்லி என்னை வந்து டார்ச்சர் பண்ணாரு, அடிச்சாரு, மிதிச்சாரு, சித்திரவதை பண்ணாருன்னு சொல்லியிருக்கு ஜாய் பிரசிட்ல. ஆமா பிரசிடா ஆனால் முதல் மனைவி சுருதி வந்து வக்கீல். ஓ